வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நேற்று நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கோட ரிசல்ட் வந்துச்சு. நிறைய பேர் நம்ம பசங்க எல்லாருமே கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ணியிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டை எல்லாருமே நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் மக்களே. இப்போது அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு பார்ட் எப்படின்னா பகல் அப்படின்னு ஒன்று இருக்கும் பட்சத்தில் இரவு என்பது ஒன்று இருந்துதான் ஆகும். அதுதான் உலகத்தினுடைய நீதி அப்படின்வாங்க. அதுபோல் வெற்றி அப்படின்றது சில பேருக்கு இருக்கும் பட்சத்தில் தோல்வி அப்படின்றது பல பேருக்கு இருக்கிறது. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க மக்களே. இங்கே மோட்டிவேஷன் பண்ணி நேற்று உங்களை மோட்டிவேஷன் வீடியோ போடணும் அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் டிப்ரெஸில் இருப்பீங்க. அப்போ நானும் ஏதாவது ஒன்று பேசினா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நேற்று எந்த வீடியோ நான் போடல. ஸோ அதனால் இன்றைக்கி நிறையா பேர் நான் ரீட் பண்ணேன். என்னுடைய டெலகிராம்லையும் சரி, அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அண்ட் தென் லைவ் கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் கேட்டது, சிஏவோட ரிவிஷன் வேணும்னா சிஏ ரிவிஷன் பண்ணுங்கள், டுமில் செஷன் கொண்டு வாங்க, மெயின்ஸுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் பிளானை நான் போட்டுட்டேன் மக்களே. 500 சிஏ கொடுக்க போகிறேன். எவ்வளோ சிஏ? 500 சிஏ கொடுக்க போகிறேன். இந்த வாரம் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு 500 சிஏ ரிவிஷன், ஃபுல்லாக 500 சிஏ இருக்கும். தனியால் உட்காந்து நான் போட ரெடி. நீங்கள் வர ரெடியா அப்படின்றது முதல்ல என்னோட கேள்வி. எல்லாருமே வந்துடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ 500 சிஏ ரிவிஷன் பண்ணுவோம். 6 மாதம் இருந்தாலும் சரி, 3 மாதத்துக்கு 500 சிஏ படிப்போம் மக்களே. 3 மாதத்துலேருந்து 500 சிஏ, அடுத்த 3 மாதத்துலேருந்து 500 சிஏ. அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் ஒரு 500 சிஏ ரிவிஷன் பண்ண ஒரு தெம்போடு உங்களை அனுப்ப போகிறேன். இந்த வரப்போகிற 15 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஆல்ரெடி 16 நாள் இருந்துச்சு, இன்றைக்கி ஓடிடுச்சு. இதில் நம்ம எப்படி சிஏ படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஆல்ரெடி படித்து முடித்தவங்க, ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் எழுத போகிறவங்களே இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 1 வீக் டைமில் 2 நாள் வச்சுக்கோங்க. 1 மந்த்தை ரிவிஷன் பண்ணுறதுக்கு 2 நாள் வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு மந்த்லி ரிவிஷன் கொடுத்துருங்க 2 நாளைக்கு. எப்படின்னா நீங்கள் வீக்லியாக படித்தாலும் சரி, அப்போனா மந்த்லி பிடிஎஃப் எடுத்து படித்தாலும் சரி. வீக்லி பிடிஎஃப் படிச்சிங்கன்னா 4 வாரம் இருக்குமா, ஒரு நாளைக்கு 2 வாரம், இன்னொரு நாளைக்கு 2 வாரம் படிச்சினாலுமே உங்களால் 2 நாளில் 1 மந்த்தை முடிக்க முடியும். அப்போ 6 மாதத்தை முடிக்கிறதுக்கு 2 × 4 வச்சா 2 × 6 வச்சா 12 நாள் உங்களுக்கு ரிவிஷனுக்கே முடிஞ்சிடும். அடுத்து வர 2 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த 2 நாள் படிக்கிறீங்களா, ஃபுல்லாலாம் படிக்க மாட்டீங்க சரியா, கொஞ்சம் படிக்கிறத வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவினிங் டைம் எல்லா வெப்சைட்லையும் போய் டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். ஸோ எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AffairsCloud டெஸ்ட் எடுக்கிறேன், அடுத்து என்ன பண்ணுங்க, ஆலிபோர்டில் போய் டெஸ்ட்டை போடுங்க. அடுத்து உங்களுக்கு சிஏ படிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா டெஸ்ட் புக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வெப்சைட் இருக்கும். சிஏ டெஸ்ட் மட்டும் இருக்கும், அதில் போய் எல்லாத்துலேயுமே டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி மெயின்ஸ் டெஸ்ட்டோட மாக் டெஸ்ட் எடுங்க. எப்போ அப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த மெயின்ஸுக்குள்ளே ஒரு 3 மாக் டெஸ்ட்டாவது நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ நான் எத்தனை நாளாக பிரிக்கிறேன் அப்படின்னா, 4 நாளாக பிரிக்கிறேன். அப்போ இந்த 12 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு 3 மாக் டெஸ்ட் போட்டிருக்க முடியும். அப்போ இந்த 3 மாக் டெஸ்ட்டை நம்ம எப்படி சார் போடுறது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மை எடுத்துக்கோங்க. அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஒரு மாக் டெஸ்ட் எடுங்க. அந்த மாக் டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சண்டே எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு மாக் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அதனுடைய ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் எப்போ பார்த்து முடிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை ஈவினிங்குள்ளே ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்து முடிச்சிருங்க. அடுத்து 1 நாள் பிரேக் கொடுங்க, அல்லது 2 நாள் கூட பிரேக் விட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல நம்ம லாக் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகெயின் ஒரு புதன்கிழமையோ வேலைக்கிழமையோ திருப்பி ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறீங்க. நல்லா கவனிச்சுக்கணும். 1 ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும். என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்து முடிச்சுட்டு ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு புதன்கிழமையோ வேலைக்கிழமையோ திருப்பி ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறோம். திருப்பி அந்த ரிவ்யூலாம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னவாயிரும், அந்த வியாழக்கிழமை எடுத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு எடுத்துக்கிட்டு திருப்பி அகைன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட் எடுத்துருவீங்க. அப்போ இதுலேயே உங்களுக்கு ஒரு வாரத்தில் 3 மார்க் டெஸ்ட் போட முடியுது. அப்போ 2 வாரம் உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் மினிமம் உங்களால் 5 மார்க் டெஸ்ட் கண்டிப்பான முறையில் போட முடியும், ஒரு ஃபுல் ரிவ்யூவோட. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக, ஸோ maestro_money அப்படின்றத என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அதில் உங்களுக்கு டவுட் இருக்குது, சம் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டவுட்டை கேளுங்க. உங்களுக்கு நான் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். இத்தனை நாள் நீங்கள் பண்ணதில் ஸோ அதாவது ஐபிபிஎஸ் கிளர்க்கில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸில் என்னால் உங்களோட பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியல மக்களே. ஸோ அண்ணனும் அக்காவும், அதாவது கணேஸ்வரனும் ரீனா மேமும் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க பண்ண அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க நான் ட்ரை பண்ண போகிறேன். அடுத்து வர எல்லா எக்ஸாம்லையும் உங்களுக்கு ரீசனிங் பார்ட்லையும்
கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்லையும் என்னோட ஒன் ஆஃப் த பார்ட் வந்து இருக்கும். இது என்னோட ஒரு சூளுரை மக்களை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இனிமேல் டுமில் செஷன் நான் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். எப்படி ரீசனிங் வேகமாக பண்ணலாம், எப்படி ரீசனிங்கை அக்யூரஸியாக பண்ணலாம், அதைத்தான் நான் சொல்லி தருவேன். ரீசனிங் 35 அவன் வேணாலும் அடிக்கலாம் மக்களே, ஆனால் அக்யூரஸியாக போட்டால் மட்டும்தான் உள்ளே போயிருப்பான். இந்த வட்டம் நீங்களே அதை வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும். அதனால் அந்த அக்யூரஸி எப்படி கொண்டு வரோமோ அதை நம்ம வந்து சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீக்லி சிஏ பிளானர் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு 6 மணிக்கு உங்களுக்கு வீக்லி சிஏ நான் இன்னையிலேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அப்போ வாங்க எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஏ பிளானர், என்னோட பிளானரை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா மெயின்ஸுக்கும் உங்களை பக்கவாக சிஏ படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஏ உங்களை நம்பி தானே இருக்கேன், ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்காக தான் நானும் பாடுபட்டு இருக்கேன். கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணிடலாம். சரியா? இப்போது ஒரு குட்டி மோட்டிவேஷன் வந்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, அதாவது இப்படி கிளியர் பண்ண முடியல அப்போனா டிப்ரெஸ் ஆகுமே. ஸோ அதுக்கு என்ன சார் பண்ண அப்படின்னா, அப்போ எனக்கு ஒரு திருக்குறள் வந்து ஞாபகம் வந்துச்சு. என்னென்ன அப்படின்னா, தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, தெய்வமே நம்மளை கைவிட்டுடலாம், இந்த உலகத்தில் எல்லாருமே நம்மளை கைவிட்டுடலாம், ஆனால் ஒன்று மட்டும் கைவிடாது, நம்மளுடைய முயற்சி மட்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் 1994 நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடித்து பேட்டை உயர்த்தினது. அதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றவரை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அவருடைய அந்த ஒரு மாபெரும் அச்சீவ்மெண்ட். அந்த மாபெரும் அச்சீவ்மெண்ட்டை பண்ணும்போது 16 வயதில் முதல்ல நம்ம சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, களத்தில் இறங்குறாரு. யாருக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக களத்தில் இறங்குறாரு. அப்போ களத்தில் இறங்கும்போது நம்ம இந்தியா ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது. இனிமேல் இந்தியன் டீம் வந்து வின் பண்ணாது, பாகிஸ்தானில் வந்து தோக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய 16 வயசில் ஸோ களத்தில் வந்து இறங்குறாரு மக்களே. அப்போ களத்தில் இறங்கும் பட்சத்தில் சச்சினை பற்றி எல்லாருமே சிரிக்கிறாங்க. கோ டு ஸ்கூல் கோ டு ஸ்கூல் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடியமே கத்துது. என்ன கத்துது? கோ டு ஸ்கூல் பையா, கோ டு ஸ்கூல் பையா அப்படின்னு கத்துது. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் சச்சினை பார்த்து சிரிக்கிறாங்க. குட்டி பையலா, பேட்டு ஸ்கூலில் போய் படிக்காமல் எதுக்கியா பேட்டை தூக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டான் ரொம்ப இது பேசுகிறாங்க. சச்சின் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட்டுக்கல. அப்போ வந்து பால் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் பவுலரோட வீசப்படக்கூடிய ஒரு பால் சச்சினுடைய மூக்கில் வந்து அடிபட்டுருச்சு. மூக்கில் வந்து பயங்கரமாக ரத்தமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே வராங்க, வந்து சச்சினுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து ரத்தமே நிற்கலை மக்களே, ரத்தம் போய்கிட்டே இருக்குது சச்சின்கிட்ட. அப்போ வந்து என்னென்னா, இனிமேல் விளையாட மாட்டோம், ஒரு சச்சின் வந்து ப்ரிவிலேஜ் வந்து போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருச்சு. சச்சின் இனிமேல் விளையாடலை அப்படின்னா அவ்வளோதான் அவருடைய கெரியர். அதுக்கப்புறம் அப்போ சச்சின் வந்து நினைக்கிறாரா, எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்காக ப்ளே பண்ணணும் அப்படின்றது. எவ்வளவோ பேர் நம்ம பார்த்துருக்கோம், உள்மட் சந்து அவர் இவர் நிறைய பேர் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய பிளேயருக்கே வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு. அப்போ இந்த வாய்ப்பை நடுவுட்டுட்டா நம்ம லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படின்னு மாதிரி சச்சின் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை பரவாயில்ல நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிசியோதெரப்பி எல்லாத்தையுமே உள்ளே அனுப்பிட்டு ஸோ தன்னுடைய ரத்தத்தை நல்லா நினச்சிக்கோங்க, தன்னுடைய ரத்தத்தை கிரவுண்டில் வந்து எடுத்து இப்படி வந்து போட்டுட்டு பேட்டை எடுத்து நிற்கிறார். சரியா? குருதியை தன்னுடைய நிலத்தில் வந்து சிந்திவிட்டு உறுதியான நெஞ்சம் கொண்டு பேட்டை தூக்கிட்டு வந்து நின்றாரு. அப்போ போட பாலை பவுண்டரிக்கு அடிச்சாரு. அப்போ கோ டு ஸ்கூல் அப்படின்னு கத்துன எல்லாருமே சச்சின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக சச்சின் அப்படின்னு பரவுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் மீது அவர் கொண்ட நம்பிக்கை. என்னால் முடியும், என்னதான் ரத்தம் வரட்டும், என்னதான் குருதி பெருகட்டும், ஆனாலும் நான் என்னோட பெஸ்ட்டை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சச்சின் அன்னைக்கு முயற்சி செஞ்சு முன்னாடி வந்து நின்று தன்னுடைய ரத்தத்தையும் பொருட்படுத்தாமல், ஒரு கேலியையும் பொருட்படுத்தாமல், தன்னை தோல்வியையும் பொருட்படுத்தாமல் நின்று விளையாண்டனால தான் சச்சினை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து அவ்வளோ தூரம் பேசணும். அது மாதிரி தான் லைஃப்பில் எவ்வளோ தோக்கணும், எவ்வளோ இது வரணும், அது வரட்டும் இது வரட்டும், என்ன வரட்டும்யா, ஆனால் ஒன்று மட்டும் வரக்கூடாது, பயமும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா லைஃப்பில் கஷ்டப்படணும். சரியா? என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது, அடம் பிடிக்கணும். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா பயங்கரமாக அடம் பிடிச்சா மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். அதே அடம் பிடிக்கக்கூடிய தன்மையோட போராடுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. தோல்வி என்பது சகஜம், வெற்றி என்பது ஒரு விதம் கிடைக்கக்கூடியதான். சரியா? வெற்றி என்பது மகுடமல்ல, தோல்வி என்பது நிரந்தரமல்ல. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே இதை வந்து மறந்துடாதீங்க. வெற்றி என்பது மகுடமல்ல, தோல்வி என்பது நிரந்தரமல்ல அப்படின்ற ஒரு இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நல்லா படிங்க, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சச்சின் மாதிரி இன்னைக்கு நடந்த தோல்வி நமக்கான ஒரு குருதி அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி போட்டுட்டு திருப்பி பேட் எடுத்து உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா வெற்றி பெறலாம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து இன்னொரு வார்த்தை எனக்கு வந்து
படிங்க பரமா, இப்போ இருந்து விட்டுறாதீங்க தம்பி. ஸோ படிக்க ஆரம்பிங்க. படிக்க என்ன வேணும்னாலும் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கேளுங்க. ஸோ இதான் மக்களை இன்றைக்கி வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக போயிடுச்சு. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.